நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க உலக கூட்டாட்சி வடுவாய் வேண்டும். உலகிற் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டம். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கல் என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொட்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம் என்ற தலைப்பில் சிந்தனை விரங்கள் வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை வழி நடத்திய பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள இரு பால்மை என்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைக்கு நம்ம சுவாமிஜியோட ஒரு தலைப்பு சிந்தனையை பார்க்கலாம். சிறு துளி பெருவெள்ளம். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அதாவது சிறு துளி பெருவெள்ளங்கிறது நம்ம டெய்லி நம்ம அன்றாடம் வாழ்க்கையில கேட்கக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் இது. அதாவது சிறுக சிறுக சேமிச்சா நம்ம பெருசா சேமிக்கலாம், பெருநிதியா கொண்டு வரலாம் அப்படின்னு பேச்சு வழக்குல நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வாழ்க்கையில ஒன்றை விட இன்னொன்னு சிறந்ததுன்னு எண்ணுவதை விட இங்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
இந்த வாழ்வை பலரும் பந்தயமா கருதி தான் ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலதான் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஓட முடியாம களைச்சு போய் விடுறோம். ஆக இந்த வாழ்வு ஒரு பயணமா கருதி தன்னம்பிக்கையோட வாழ்ந்து வந்தோம்னா நாம எதையும் மகிழ்ச்சியாக கடக்கலாம். எந்த நிலையிலும் நாம் யாரையும் நம்பி பயணித்து விடக்கூடாது. நம்மை நாம உணர்ந்து உண்மை வழியில பயணிக்கணும். அப்ப மனம் போன போக்கில் பயணிக்காம ஆன்ம உணர்வோடு மனதின் ஓட்டங்களை ஒடுக்கி தெளிவான பாதையில நாம பயணிக்கணும். அதாவது மகான்களோட அருள் வாக்கு என்னன்னா, உட்காருவதற்கு உங்கள் வீட்டில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு அளித்தால் இறைவன் மகிழ்வாராம். அப்ப நம்ம அந்த காலத்துல திண்ணை வீடெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? பெரிய வீடு, பெரிய முற்றம் வச்சிருப்பாங்க. அதுல 2 சைடும் திண்ணை இருக்கும். தெருவுல போறவங்கலாம் வழிபோக்கர்லாம் அதுல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் களப்பாரிட்டு போவாங்க. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்ல. இந்த காலகட்டத்துக்கு அந்த திண்ணையே பிளாட்டா மாறி போயிருச்சு. அப்ப இது காலத்தின் கோலம் தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப மனிதகுல மேம்பாட்டிற்காக அவதரித்த ஞானிகளோட செயல்பாட்டையும் நடவடிக்கைகளை புரிந்து கொள்வதுதான் எளிதான செயல்னு கேட்டா அது எளிதான செயல் அல்ல. இப்ப பலாப்பழம் எப்படி வெளி தோற்றத்துல கரடு முரடாக தான் இருக்குது. சிக்கல் உள்ளதாக இருந்தாலும் அவைகளை கலந்து உள்ளே சென்று நம்ம பார்த்தோம்னா சுவையான அதிமதுரமான பலாச்சுளைகளை சுவைக்க முடியறது இல்லையா? அப்ப அத போலதான் ஞானிகளின் வெளி தோற்றத்தை கண்டு வெறுப்படையாம அவர்களின் அகத்தோற்றத்தை கண்டு ஆராதிக்கிறது தான் நம்மளோட ஆன்றோர் செயல்னு சொல்றாங்க. அப்ப விஞ்ஞானம், அஞ்ஞானம், மெய்ஞானம் இந்த 3ம் ஒன்றிலிருந்து ஒன்று விடுபட்டு அடுத்த நிலையை நோக்கி செல்கிறது. அறியாமையிலிருந்து அறிவிற்கு, அறிவிலிருந்து மெய்யறிவுக்கான பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்று விடுபடுதலே இறை சக்திங்கிறது. அப்ப எப்படி வித்திலிருந்து கண்ணு, கன்றிலிருந்து செடி, செடியிலிருந்து மரம், மரத்திலிருந்து பூ, பூவிலிருந்து காய், காயிலிருந்து பழம், பழத்திலிருந்து மீண்டும் வித்து என்ற இறை சக்தி சுழன்று கொண்டே இருக்குது இல்லையா? அப்ப அத போலதான் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதியோர் பருவம் என ஒன்றிலிருந்து ஒன்று விடுபட்டால்தான் வாழ்க்கை பருவம் நமக்கு பூர்த்தியாகுது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இன்னும் நன்கு விளங்கி கொள்ளப்பட்ட அதிசயம் மானிட மனம்தான். ஏன்னா நாம உறங்கும் போது அடிமனம் உயரிய வளர்ச்சி அடைந்த கணினி போனது அது. கம்ப்யூட்டர் மாதிரி நம்மளோட அடிமனம். நம் வாழ்வில் நிகழ்ந்தது அனைத்தையும் பிறப்பு முதலாக அனைத்து தகவல்களையும் அது தன்னுள்ள அடக்கி பதிவு செய்து வச்சிருக்குதான். இப்ப அடிமனம் வேறு கால வேறுபாட்டையும் உண்மையையும் கற்பனையும் வேறுபடுத்துது இல்லையா? நம்மை பற்றி வேறு யாரையும் விட நமது அடிமனம் தான் அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்குமா. அப்ப நமது வாழ்வின் பொருள் என்ன? நாம ஏன் இங்க இருக்கிறோம்? நமது நோக்கம் என்ன? வாழ்க்கைக்கு இன்னும் என்ன தேவைப்படுகிறது என்பன போன்ற கேள்விகள் பொதுவாகவே நம்ம கிட்ட எழுந்து வருது இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி நம்ம கிட்ட எழுந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பயிற்சியில் ஆழமா போனோம்னா நமக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும். நாம என்ன பண்றோம்? பல வேளைகளில் இயல்பான ஆக்க சிந்தனைகளை பெற்று விழிப்புணர்வோட எதிர்மறை சிந்தனைகளை நீக்குவது அவசியமாகுது. நாம ஆக்க சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் உறுதியாகவும் ஆர்வத்தோடு மேற்கொள்ளும் போதுதான் அதன் விளைவு கூடுது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அப்ப அந்த வாசங்கள் எவ்வளவு உண்மையானதுங்கிறது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த வாசகத்துக்கு நம்ம நிறைய பேர் ஒவ்வொருவரும் அவரோட சொந்த அனுபவத்துல நிறைய உணர முடியும். இப்ப நம்மளே நைட்ல என்ன பண்றோம்? தூங்கும்போது அதிகாலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், எழுந்து உடற்பயிற்சி செய்யணும், நம்மளோட பயிற்சிகளை முறையா செஞ்சுட்டு தான் நம்மளோட அன்றாட கடமைக்கு போகணும்னு மனதிற்கு ஒரு கட்டளை இட்டு தானே நம்ம படுக்கிறோம். ஒரு ஆர்டர் சங்கல்பம் போட்டு படுக்கிறோம் இல்லையா? அது என்ன ஆகுது? அடிமனசுல போய் பதியுது. பதிஞ்சு கரெக்டா காலையில நம்ம எந்த டைம் எந்திரிக்கணும்னு நினைச்சோமோ அந்த டைமுக்கு நம்மள எழுப்பி விட்டுருது இல்லையா? அப்ப அங்க அலாரமா நம்ம அடிச்சோம், அலாரம் வச்சோமா, இல்ல யாராவது நம்மள எழுப்பினாங்களா? அப்ப அடிமனதிற்கும் அவ்வளவு ஒரு ஆழ்ந்த சக்தி இருக்குதான். அப்ப யோகங்கிறது என்ன? ஒரு பெரிய வட்டம் தான். அதுல ஆசனம், பிராணாயாமம், தியானம் முதலியவற்றை சிறு சிறு துளிகளாக காண நம்ம முடியுது இல்லையா? அப்போ ஒன்றின் மீது ஒன்றாக அமையும் படிதான் நிலைகளாக அவற்றை பார்க்க முடிகிறது. அவற்றை படிப்படியாக தெரிந்து கொள்வதுதான் அஷ்டாங்க யோகம். அப்ப இயமம்னா என்ன? அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், புலனடக்கம் இது அத்தனையும் இயமத்துல அடங்கியிருக்கு. நியமம்னா என்ன? அகமும் புறமும் தூய்மை அடையணும், மன நிறைவு பெறணும், தவ ஆற்றல் இறைப்பற்று இருக்கணும் நம்மளுக்கு.
ஆசனம்னா என்ன? நம்மளோட தெரியும். ஒரு ஒரு ஆசனங்கள் எப்படி நம்ம செய்யறோங்கிறது தெரியும். பிராணாயாமம்னா என்ன? நம்மளோட சுவாசத்தை நாம கவனிக்கிறோம். அதுதான் பிராணாயாமம். பிரத்யாகாரம்னா என்ன? புலன்களை அடக்கி உள்ளே செலுத்துறது தான் பிரத்யாகாரம். தாரணைங்கிறது என்ன? மனதை குறிப்பிட்ட இடத்தில் நிலைபெறச் செய்வதுதான் தாரணை. அப்ப தியானம்ங்கிறது என்ன? உருவத்தை நீக்கி கருத்தை தியானத்தில் தான் தியானம். சமாதிங்கிறது என்ன? பேரின்ப நிலையை அடைகிறது தான் சமாதி. அப்ப நீண்ட தொடர்ச்சியான ஆழ்ந்து கூர்ந்து நோக்கும் போது தியான நிலைக்கு நம்மள கொண்டு செல்லுது இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் ஒன்றை கூர்ந்து நோக்குவதிலிருந்து மேம்பட்டு ஒன்று எங்கும் பாய்ந்து தியான நிலையா நம்மளுக்கு மாறுது. அப்ப தியானத்தில் ஒருவர் மேலும் மேலும் அதிகமாக கூர்ந்து நோக்கும் போதுதான் மனம் வெறுமையா அங்க தெரியுது. விழிப்புணர்வு பெறுகிறது. நாம் தூங்குவதும் தியானம் பண்ணுவதும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறது. அப்ப இரண்டிலும் மனதை வெறுமையாக்குகிறோம். ஆனால் இரண்டிலும் பெரிய வேறுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. தியானத்தில் விழிப்புணர்வு கிடைக்குது. தூக்கத்தில் விழிப்புணர்வு தூங்குது. அப்ப நம்ம பாரத நாடு நெடிய பாரம்பரியம் கொண்ட பண்பாட்டுடைய நாடு. மற்ற நாடுகளின் நாகரிகம் அடையாளங்களும் நாகரிகம் அடைஞ்சாலும் நாடோடிகளாக திரிந்த காலத்தில் கூட நேர்த்தியான குளியல் அறைகளையும் நகர அமைப்பையும் உடையதான் நமது பாரத நாட்டிற்கே உரிய பெருமைன்னு சொல்லலாம். அப்ப அதன் தொடர்ச்சியாக விருந்தோம்பலும் தனக்குன்னு ஒரு நெறியை வகுத்து கடைபிடித்து வந்திருக்கு. நகர்மயமானதுனோ நேர நெருக்கடியாலும் தான் அது சற்று நீர்த்து போயிருந்தாலும் அதன் தொன்மை வியக்கத்தக்கதான் இருக்குது. ஏன்னா அந்த விருந்தோம்பல் நமது பாரத நாட்டுக்கே உள்ள ஒரு பெரிய பெருமை. வீட்டிற்கு வருபவர்களை அன்புடன் உபசரித்து வரவேற்று முகமலர்ச்சியோடு திருப்பி அனுப்பணும் என்பதை சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு நிறைய வலியுறுத்தி இருக்கு இல்லையா? அப்ப அன்னதானம் என்பது மகத்தான கடமை என்றும் இந்த மண்ணில் உள்ள மக்கள் நினைத்திருக்கின்றார்கள். பசியோடு வருபவருக்கு உணவு அளிப்பது பரோபகாரம் அல்ல, மாறாக தார்மீக செயல்னு சொல்லி அவங்க கருதி இருக்காங்க. அப்ப அதைத்தான் முண்டாசு கவி பாரதியார் கீழ்வரும் பாடல்னு சொல்றாரு. ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு நம்ம பாரத நாடு. அப்ப தானத்துல சிறந்த தானம் எதுன்னு கேட்டா அன்னதானம். அப்ப பசி தனியொருவனுக்கு உணவில்லைன்னு இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லி பாரதியாரே இன்னொரு கவிதையும் பாடியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி மகாபாரதத்துல கூட வியாசர் 4 விதமான தானங்களை குறிப்பிடுறாரு. அதாவது நித்தியம் தினமும் பலன் எதிர்பாராம தன்னால் இயன்றளவு மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா. அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாதான். நம்மளால முடிஞ்சத பலன் எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா. நித்தியம் நைமித்தியம்ங்கிறது பாவங்களை போக்கிக் கொள்ள தக்கவர்களுக்கு தருவது. அப்ப அதுவும் ஒரு தானம் தான். காமியம்ங்கிறது விருப்பங்கள் நிறைவேற வேண்டி கொடுப்பது. அப்ப அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நிறைவேற்ற நம்ம செய்யணும். விமலம் என்கிறது இறை பக்தி உள்ளவர்களுக்கு கொடுப்பது. அப்ப நிறைய பேர் இறை பக்தி உள்ளவரும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் கோயில் போக முடியாம இருக்கும், பெரிய தல யாத்திரை எல்லாம் பண்ண முடியாம இருக்கும். அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுதான் விமலம்ங்கிறது. அப்ப அந்த தானத்தை அவர் எவ்வளவு 4 விதமா பிரிச்சிருக்காரு. அப்ப மக்களுடைய அடிப்படை தேவைங்க என்ன? உணவுதான். அப்ப அது நிறைவேறினாதான் மட்டுமே அடுத்த தேவையை நோக்கி மனம் போகும் இல்லையா? இப்ப 50 காப்பியங்கள்ல மணிமேகலை அறம் எனப்படுது மற்றவங்களுக்கு உணவும் உடையும் உரையினும் அளிப்பதுதான் சொல்லி மணிமேகலையே சொல்றாங்க. அப்ப அதை காட்டிலும் சிறந்த அறம் இருக்குதான்னு கேட்டா வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்ப அது மணிமேகலையிலே ஒரு பாட்டும் இருக்குது. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண் உயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையலும் அல்லது கண்டது இல் அப்படிங்கிறாங்க. அப்ப மணிமேகலையில அப்ப அந்த அறத்துக்கு அவ்வளவு இருக்கு. ஒருத்தருக்கு பசினா சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு உடை கொடுக்கணும், உரையில் கொடுக்கணும். அப்ப முக்கியமானது 3ஐயும் அங்க மணிமேகலையிலேயே சொல்லியிருக்காங்க. அது சுவாமிஜி நம்மளுக்கு அறநெறிப்படிகள்ல அங்க கொண்டு வராங்க இல்லையா? ஒழுக்கம் கடமை ஈகையில அதுல வருது நம்மளுக்கு. அப்ப இப்ப எல்லாம் நாம திருமணங்களுக்கு போறோம். ஒன்றை நம்ம கவனிச்சு பார்க்கணும். விருந்தில் ஏகப்பட்ட பதார்த்தங்கள் நம்மளுக்கு பரிமாறுறாங்க. ஆனா இயந்திர கதியில அவற்றை எந்த உபசரிப்பும் இல்லாம லாபகமாக வைத்து கொண்டு போறாங்க. சாப்பிட்டு திருப்தி கூட நம்மளுக்கு இருக்காது.
ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்க அந்த டைம் ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்குது. நேர மேலாண்மையும் ஒண்ணு இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைம்ல அவங்க அந்த மண்டபத்த எடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு ஹால் ஏதோ ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம்ல எல்லாமே முடிக்கணும். அந்த டைம் அவருக்குள்ள அவங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட்ன்னு அவங்க இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதுக்கேத்த மாரி எல்லாமே சட்டு சட்டுன்னு செய்றாங்க. அப்ப நம்மளுக்கு சாப்பாடும் வேக வேகமா பரிமாறும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு சாப்பிட்டு திருப்தி கிடைக்காது. ஆனா அந்த காலத்துல அப்படியா? ஒரு சில பதார்த்தங்கள் தான் அந்த திருமணத்துல போடுவாங்க. அதே திருமண வீட்டாரே முன்னின்னு ஒவ்வொருவரையும் வருந்தி வருந்தி உபசரித்து அனுப்புவாங்க. அப்ப இன்றைய திருமணங்கள் எப்படி இருக்குது? நறுமணமற்ற மலர்களைப் போல நடந்தேறி முடியுது. பல இடங்கள்ல சாப்பிட்டத பத்தி யாரும் விசாரிக்கிறது கூட இல்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு வளர்ந்து போயிருச்சு. ஏன்னா நாகரீக பண்பாட்டுல எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் அவசர கதியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இருந்தாலும் அதுவும் அவசர அவசரமா நடந்து முடியுது. அதுக்கு தான் விவேக சிந்தாமணியில ஒரு பாடலும் இருக்குது. குடுத்திருக்காங்க. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பலமுடு பகலன்னம் முகங்கருத்திரு வராயின் தப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. அப்ப எவ்வளவு நம்ம இன்முகத்தோட பரிமாறணும். ஒரு பாலெல்லாம் குடுத்தா கூட நல்ல சந்தோஷமா சிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உபசரிக்கணுமா. அப்ப அந்த முகமலர்ச்சி தான் வந்தவங்கள நம்ம கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல பண்பாடுன்னு சொல்லி அந்த பாட்டுல நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு என்ன இருக்குது எல்லாமே? நாளை நாளைன்னு சொல்லிதான் நம்ம எல்லாமே போயிட்டு இருக்கோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை என்பது நிச்சயம் இல்லை. இப்போதே இந்த தருணம் தான் நமக்கு நிச்சயமானது. இதுதான் எனக்குரியது. இதில் நான் பரிபூரணமாக முழுமையாக வாழணும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். அப்ப இப்ப நம்ம என்ன சொல்றோம்? எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம நாளை நாளைன்னு நம்ம தள்ளி போடுறோம். அப்படி நம்ம தள்ளி போடவே கூடாது. நாளை என்பது நமக்குரியதும் இல்ல. நம்மளுக்குடையதாலும் தெரியாதுன்னு ஒரு ஆழ்வார் பாடிட்டே போயிருக்காரு. அதே மாரி கணபதிதாசரும் ஒரு பாடல்ல சொல்றாரு. போன நாள் வீணாய் போனால் புதிய நாள் கெடவிடாமல் ஞான நாள் இதுதான் என்று சத்குரு பாதம் போற்று. அப்ப இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு இந்த சிந்தனை சொல்றோமா? இந்த சில நிமிடங்கள் நம்மளுக்கு குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. நம்மளுக்கு குரு மூலமா நல்ல நல்ல சிந்தனைகள், தத்துவங்கள் எல்லாமே கிடைக்குது. அப்ப இந்த நிமிஷம், இந்த தருணம், இந்த சிந்தனை நம்ம செவிமடுத்து கேட்டிருக்கோமா? இல்ல இந்த சிந்தனை சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கா? இது எல்லாமே நம்மளுக்கு குருவோட உயிர் கலப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அப்ப எந்த தருணம் நம்மளுக்கு குருவோட இது கிடைச்சிச்சோ, அத நம்ம போற்றி பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த கணபதிதாசர்ங்கிற சித்தர் சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் சின்ன வயசுலயே மனவளக்கலை பயிற்சிக்கு வந்திருந்தா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனா நம்மளுக்கு காலம் கடந்து நம்ம திருமண வாழ்க்கைக்கு ஒரு பந்தத்துக்குள்ள ஒரு சில பேர் குழந்தைங்கள அ க கடமைகள முடிச்சுட்டு உள்ள வந்திருப்போம். ஒரு சில பேர் கடமைகள முடிக்கிறதுக்கு முன்ன வந்திருப்போம். எப்ப கிடைச்சுச்சோ அதுவரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். இப்பயாவது கிடைச்சுதா, இனியாவது இந்த வாழ்க்கைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாமே. நம்ம யாருன்னு உணரலாமே. இந்த ஒரு சில துளிகள் போதுமே நம்மளுக்கு அப்படின்னு நம்ம முழுசா உணரணும். அதுக்கு தான் அந்த சித்தர் இந்த பாட்டுல அப்படி சொல்றார். ஞான நாள் இதுதான் என்று சத்குரு பாதம் போற்று அப்படிங்கிறாரு. அப்ப குரு மகா நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு நினைக்கிறீங்க? அப்ப இங்க எது வந்தாலும், எது போனாலும் எதையும் கடந்து உண்மையோடு நம்ம மீது நம்பிக்கையோடு வாழ்வதுதான் சிறப்புக்குரியது. நாளைக்கு எல்லாம் நல்லபடியா மாறிடும் என்று நினைப்பது கூட நம்முடைய நம்பிக்கை தான். அப்படி மாறவில்லை என்றாலும் எதையும் நம்மில் சமாளித்து நேர்மையும் வாழ முடியும் என்று தன்னம்பிக்கையோட நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? நாம எதை நினைச்சு பயணித்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம நாம நலமாக இருக்கிறோம். நலமாக இருக்கும்போதுதான் நம்மால் இயன்றதை யாருக்கும் கொடுத்து மகிழ்வோம். அன்பு மயமாக வாழும்போதுதான் நமக்குள்ள இயல்பான வாழ்வ வாழ முடியும். அப்ப எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அந்த பணம் என்ன பண்ணும்? பல்லாயிரம் கோடிய பெற்று அது தந்துரும். பணம் இன்னைக்கு அப்படித்தானே எல்லாரும் பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அது ஒரு காலத்துக்கு மேல அது நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டா வருது. அப்ப அது பல கோடி நம்மளுக்கு தரும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஓர் உடல் தான். அதுவும் கூட என்ன சில நாள் வாடகைக்கு தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபுல் டே அதுக்கு டைம் கிடையாது. எப்ப சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா? ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் எல்லாரும் வந்திருக்கோம். ஆனா, எப்ப நம்மளுக்கு விசான்னு தெரியாது. டேட் ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப அது எப்ப வருதோ, அதுவரைக்கும் இது வாடகை வீடு தான். இந்த வாடகை வீட்ட வச்சுக்கிட்டு தான் இவ்ளோ ஆட்டம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உடல விட்டு உயிர் நீங்கி விட்டா, இந்த உடலும் நமதில்லை என்று ஆகிவிடுகிறது.
அத்தகைய வாழ்வில் தான் உண்மையான வாழ்வை வாழ்கின்றோமா என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். அதுக்குதான் பட்டினத்தார் கூட சொல்லுவாரு, அம்மா வந்து எப்படியெல்லாம் அவங்கள கஷ்டப்பட்டு அவரை பெத்தெடுத்தாங்கன்ட்டு ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாரு. "ஐயிரண்டு திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்யயிரு கைப்புறமேந்தி கனலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பிற் காண்பேன் இனி" அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாவோட கடைசி இதுல அவர் சொல்றாரு, இப்ப 2 திங்கள் நம்மள 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. மகிழ்ச்சியும் நம்மளுக்கு ஒரு கவியில சொல்லுவாரு. "தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்துறு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த எல்லையில்லா அரும்பிறவி ஏற்பதற்கு வந்த ஒரு உதவிதான் குரு உயிரின் சேர்க்கை" அப்படின்னு மகிழ்ச்சி நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள 10 மாசம் சுமந்து பெத்ததெல்லாம் இந்த வாடகை வீட்ட தான் பெத்திருக்காங்க. அப்ப அத வந்து நம்ம என்ன பண்றோம்? இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியா பாதுகாக்கணும். என்று குரு பிரானை நம்மளுக்கு அருட்பார்வை நம் மீது பட்டதோ, அன்றே நாம் புதியதொரு பிறவியை பெற்று விடுறோம் இல்லையா? அப்ப மகானின் ஒவ்வொரு பயிற்சியும் சிறு துளிகள் தான். காயகல்பம் எடுத்துக்கிறங்க. ஒரு 10 நிமிஷம் தான் காலையில செய்ய போறோம். மாலையிலயும் ஒரு 10 நிமிஷம் தான் செய்ய போறோம். உடற்பயிற்சி ஒரு 3/4 மணி நேரம் செய்ய போறோம். இல்ல கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சோம்னா 1 மணி நேரம். தியானம் வந்து தவம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் செய்ய போறோம். அகத்தாய்வு அப்பப்ப சின்ன சின்ன துளிகள் தானே செய்றோம். அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய வெள்ளத்த நம்மளுக்கு குடுக்குது. எவ்வளவு பெரிய அற்புதமான சக்திகள நம்மளுக்கு குடுக்குது. அந்த ஒவ்வொரு பயிற்சி நம்ம ஒரு நாளும் ஒரு நாள் நம்ம மறந்து நம்ம ஏதோ ஒரு வேலையா, இல்ல வெளியில போக வேண்டிய சூழ்நிலையோ நம்ம மறந்து விட்டுட்டோம்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லும் நம்மளுக்கு நல்லா இருக்குதா? நல்லாவே இல்லையே! இந்த நாள் ஏன் இன்னைக்கு வந்துச்சு? நம்மளுக்கு இந்த பயிற்சியே செய்ய முடியாம போச்சுன்னு ஒரு தவிப்பு நம்மளுக்குள்ள வருது இல்லையா? அப்ப அந்த பயிற்சி செய்ய 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 நம்மளுக்குள்ள ஆழமான ஒரு புரிதல் வருது. அப்ப அந்த பயிற்சி தான் நம்மள வந்து முழுசா நம்மள கொண்டு போகுது. அந்த பயிற்சியோட ஒரு சில மணித்துளிகள் நம்மள வந்து ஒரு நாள் ஃபுல்லா நல்ல ஒரு நம்மளுக்கு திடமான ஒரு ஆரோக்கியத்த குடுக்குது. வாழ்நாள் ஃபுல்லா நம்ம உடம்ப நம்ம வந்து சரியா பார்த்துக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகதியில அவசர காலம், அவசர சாப்பாடு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாரி நம்ம ஃபாஸ்ட்டா போகும்போது நம்ம உடம்ப கவனிக்க நம்ம மறந்துடுறோம். நெறைய சமயம் அப்படிதான் நம்மளுக்கு நடக்குது. அப்ப அதுக்கெல்லாம் தான் மகரிஷி வந்து இவ்ளோ பயிற்சிகள நம்மளுக்கு குடுத்திருக்காரு. அப்ப இத்தன பயிற்சியும் நம்ம செய்யும்போது, ஆழமாக செஞ்சு, அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு அந்த பயிற்சிக்கு ஒதுக்கி நம்ம காயகல்பமும் 10 நிமிஷம் ஒதுக்கி நம்ம செய்யும்போது, அதோட பலன் வந்து அபரிதமா நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய வெள்ளம் தானே. சின்ன சின்ன துளிகள் தான். அப்ப இந்த துளிகள் தான் நம்மளுக்கு வந்து பெரிய வெள்ளமா இருப்பத நாம உணர்வா பெறுகிறோம் இல்லையா? அப்ப அந்த வெள்ளத்தில் நாம நீந்தி கரையேற வேண்டாமா? கண்டிப்பா சேரணும். ஏன்னா, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு, பலன் இருக்கு. நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நம்ம இவ்ளோ நேரம் உடற்பயிற்சி செஞ்சோமே, என்ன கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்ல. இன்னைக்கு நம்ம உடம்பு நல்லா பயிற்சி எல்லாம் செஞ்சு முறையா பார்த்துக்கிட்டோம்னா, நாளைக்கு உடம்பு வந்து பின்னால நம்மள வயோதிப காலத்துல உடம்பு வந்து நம்மள பார்த்துக்கும். அப்ப அந்த மாரி உடம்பு நம்மள பாத்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த பயிற்சியெல்லாம் குரு மகான்கிட்ட நம்ம கத்துக்கிட்டு, குரு நம்மளுக்கு நெறைய உபதேசங்களோட குடுத்திருக்கிறாரு. அப்ப அத முறையா செஞ்சாலே போதும். நாம வந்து பின்னால நல்லா இருக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை, ஜென் கதை ஒண்ணு பார்க்கலாம். ஒரு துறவி என்ன பண்ணாராம், தனது சீடர்கள ஒரு நாள் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்களாம். எல்லாரும் வந்தோனே, "என்ன குருவே?" அப்படின்னு வந்து அவர்ட்ட கேட்டுருக்காங்க. "எனக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அந்த சிக்கல நீங்கலாம் தீர்த்து வைக்கணும். ஒரு சந்தேகமும் வந்திருக்கு" அப்படி சொன்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, "நம்மளுக்கெல்லாம் சிக்கலுக்கெல்லாம் தீர்வு சொல்ற குருவுக்கே ஒரு சந்தேகம் வருதா? அப்படி என்ன சந்தேகம்? அப்படி என்ன சிக்கல்?" அப்படின்னு சித்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமா. எல்லாரும் திருப்பி கேட்டாங்க. "அப்படி என்ன சந்தேகம்? அதுல என்ன நாம பதில் என்ன பதில் நாங்க குடுக்க போறோம்? சொல்லுங்க குருவே" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த குரு சொன்னாராம், "நேத்திரவு நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து பலவித நிறங்களோட கூடிய அழகிய வண்ணத்து பூச்சியாக நான் மாறிட்டேன். அதற்கு பின்ன நான் பறந்து சென்று அங்கிருந்த தோட்டத்துல ஒவ்வொரு மலர்களா வந்து தேன் குடித்தேன். அப்போது திடீரென்று கனவு கலைந்து எனக்கு விழிப்பு வந்துருச்சு. முழிச்சு பார்த்தா அது துர்சொப்பனம் இல்லையே! நல்ல கனவு தானே! அப்படின்னு ஒரு சீடன் வந்து டக்குன்னு குறுக்குல கேட்டானாம். அப்போ குரு சொல்றாராம், "இந்த கேள்வி வந்து என் கனவின் பலன்றதுக்கு நான் கேட்கல. நான் யாருன்னு சொல்லி அதுல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்க" அப்படின்னானாம். அப்ப சீடர்கள்லாம் முழிச்சாங்களாம். அப்போ ஒரு சீடன் மட்டும் சொன்னானாம், "நீங்க கனவு கண்டீங்க. அது பட்டாம்பூச்சியா இருந்தீங்க. விழிச்சு பார்த்தா துறவியா இருக்கிறீங்க.
இப்போது எது தூக்கம், எது விழிப்பு என உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சா? துறவியாக நீங்க தூங்குன போதும், பட்டாம்பூச்சியாக இருந்ததும் நீங்க தான். பட்டாம்பூச்சியும் நீங்க தான். மாறியதாக கனவு கண்டதும் நீதான். ஒரு கனவு என்பது என்ன? விழித்த பின்பு தானே அது கனவு என்பதே தெரியுது. அதுவரை நீங்க தத்ரூபமான தானே இருந்திருக்கீங்க. இதுல நான் யாருங்கிறதுக்கு என்ன பதில்? நீங்க தான் அவ்வளவும். அப்படின்னு வந்து ஒரு சிவன் சொன்னான். அப்ப குரு சொன்னாராம். இன்னும் விளக்கமா சொன்னாராம். எல்லா ஜீவன்களுக்கும் நினைவு இருக்கு. என் பெயர் ஸ்வாங்ஷு. நான் கனவில் பட்டாம்பூச்சியா மாறினேன்டா, அந்த பட்டாம்பூச்சி தான் கனவில் ஸ்வாங்ஷுவாக மாறி இருக்க கூடாது. சீடர்கள் திகைத்து போய் நின்னாங்களாம். ஒருவன் மட்டும் சொன்னானாம். குருவே, நாங்கள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டோம். இதுவரை நாங்கள் நம்பி வந்த அடிப்படை கோட்பாடுகளையே இது அடியோடு தகர்த்துருச்சு. இந்த கனவு வரை நீங்க நாங்க உறங்கும் போது கனவும் காணும் காட்சிகளை தான் கனவு என்று உறக்கம் கலைந்த பிறகும் நடப்பதை தான் கருதி வந்தோம். இப்போது இந்த கேள்வி எங்களை பற்றிய பிரச்சனை போய் நிறுத்திருக்கு. எதுக்கு விடை எங்களுக்கு தெரியல. நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீடன் சொன்னாங்க. அதுக்கு குரு சொன்னாராம், இரவில் கனவு காணும் போது பகலில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் நினைவுக்கு வராது. விழிப்பு நிலையில் தான் கனவுகள் மறந்து போகுது. நினைவுகள் தான் முக்கியம்னா பகலில் வந்து இரவில் கண்ட கனவு இரவில் கண்ட கனவு வந்து ஓரளவுக்காவது ஞாபகம் வரும். ஆனா கனவிலோ பகலில் நடந்ததில் ஒரு இம்மி அளவு கூட எனக்கு ஞாபகத்துல வரல. பகலின் காட்சிகளை விட கனவில் நடப்பவை முழுமையாக உண்மையாக இருக்குது. தூங்கச் செல்பவன் விழிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அவன் காணும் கனவு உண்மை அல்ல. அது உணர்வே அவனுக்கு வராதுன்னு சொல்லி முடிச்சாராம். அப்ப இது வாழ்க்கையே என்ன? ஒரு பெரிய தூக்கத்தில் காணும் தொடர் கனவாக இருக்கக்கூடாது. மரணம் விழிப்பாகவும் இருக்கக்கூடுமே. காணும் கனவை எப்படி நாம நம்ம விருப்பப்படி இயக்குவதில்லையோ அது போலதான் வாழும் வாழ்க்கையை முழுமையாக அதன் போக்குல நாம வாழணும் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. அதுக்குதான் இது சொல்லுவாங்க, நோதலும் தன்னிடதும் மற்றோர் என்ன, சாதலும் பொதுவதென்றோ அப்படின்னு சொல்லி, மொக்குள் தாம் தோன்றி முடிவது போல மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம வந்து இறைநிலையோட ஒன்றத்தான் போறோங்கிறதுதான் இந்த கதை வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்ப அதே மாதிரிதான் நம்மளோட சின்ன சின்ன பயிற்சிகளும் சின்ன சின்ன முயற்சிகளும் தான் நம்மளுக்கு வந்து பெரு வெள்ளமா நம்மளுக்குள்ள அமையுது. அதுக்குதான் ஒரு சின்னதா ஒரு கவி மாதிரி பார்க்கலாம். அளப்பரிய அருளமுதே, திகட்டாத தெல்லமுதே, மறக்காத நினைவலையே, எழுதாத எழுத்துக்களே, கருதாத பிழையே, கலங்காத கருணையே, மங்காத பொன்னே, வாடாத மலரே, தேடாத திரவியமே, வெதும்பாத மனமே, மூடாத இமையே, பொங்காத கடலே, வற்றாத ஜீவநதியே, தூற்றாத நீரூற்றே, ததும்பாத புன்னகையே, மறைவான உண்மையே, உன் அன்பெனும் காற்று வீசுகையில் நான் நானாக உன்னுடன் அசைந்தாடும் பேதையாக இருக்கின்றேன். இது வேதாத்திரியம் என்ற ஆலமரத்திற்கும் அதன் விழுதுகளுக்கும் இடையே உள்ள பரஸ்பரம்ங்குது. அப்ப இது யான் பெற்ற வரம் என்று நாம நெஞ்சினை கோவிலாக்கி வேண்டுவோம். புறத்தில் எதிர்பார்த்து மன அழுத்தத்தை உண்டாக்கி கொள்ளாம அகத்தை தூய்மையாக்கி அகமகிழ்வோம். நமக்குள்ள இருக்க அந்த மெய்ப்பொருளான இறை தரிசனத்தை நாம் உணர முடியும். அப்ப இதுக்குதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு இவ்வளவு இதுவும் சொல்லி இருக்காங்க. அதுக்குதான் மகிழ்ச்சி ஒரு கவியில கூட சொல்லுவாங்க. அதாவது, ஊற்று நீர் மறந்திடுவோம் மலைகள் தம்மை, உட்குடைந்து மேற்புறத்து மலையை சேர்த்து, ஆற்று நீர் பெருக்கிடுவோம் அதை சேமித்து, ஆண்டு முழுவதும் நம் தேவை தீர்ப்போம், சேற்று பயிரினங்களை நாம் இயன்ற மட்டும் செழித்திடச் செய்வோம் எந்த நாடானாலும், வேற்று தேசங்கள் என்று பெயரை போக்கி விவேகத்தில் ஒரே ஆட்சி உலகில் காண்போம். அதாவது இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, பூமியை தொலைச்சு ஊற்று நீர் எடுத்து பயன்படுத்துறாங்க இல்லையா? அது நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து மண் வளமும் குறைந்து போயிடுச்சு. அப்ப அந்த என்ன பண்றோம், ஊற்று நீரை மறந்துட்டு மலைகளை உட்பக்கமாக குடைஞ்சு மழைநீர் தேக்கமாக சேகரித்து ஆற்று நீரை பெருக்கணும். ஆற்று நீரை சேமித்து வருடம் முழுவதும் நம்ம தேவைகளை தீர்த்து கொண்டோம்னா சேற்றில் நன்கு விளையக்கூடிய பயிரினங்கள் முடிந்த அளவுல உற்பத்தி செய்து உலகத்தை செழிப்பாக்கிடுமா. அப்ப எந்த நாடாக இருந்தாலும் நமக்கு சொந்தம் அல்லாத வேற்று நாடு என்ற பெயரையே நாம போக்கிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அறிவின் உயர்வு நிலையில் உலகம் முழுவதிலும் ஒரே வகையான ஆட்சி முறையை காண்போம். நீர் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் பொது உடைமை என்ற முறையில் வீணாக்காமல் அனைவரும் பகிர்ந்து பயன் காண்போம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த நீர் பாய்ச்சலுக்கு சுவாமிஜி இப்படி ஒரு கவி கொடுத்திருக்காரு. அப்ப இந்த கவி எனக்கு ஞாபகம், சிறு துளி பெருவெள்ளங்கிற தலைப்பு பார்த்த உடனே எனக்கு அந்த கவி வந்து ஞாபகம் வந்தது. அதே மாதிரி பழைய பாடல் கூட ஒண்ணு இருக்குது. சேர்த்து பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து விடு சின்ன கண்ணு,
அவங்க 600 பெருக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு அந்த பழைய பாட்டுல சொல்லுவாங்க. ஆனா, நம்ம இந்த பயிற்சிகள செய்யும்போது, மகிழ்ச்சியோட பயிற்சிகள் அத்தனையும் நம்மளுக்கு செய்யும்போது, நம்மளுக்கு 600 பெருக்க வேணாம். அந்த அருகுணத்தையும் சீரமைச்சாலே போதும். அந்த அருகுணங்களும் சீரமைஞ்சு, நம்மகிட்ட வந்து அந்த என்ன சொல்றது? சினத்த தவிர்த்து, கவலையை ஒழித்து, ஆசையை சீரமைத்து, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்து எண்ணத்தால அரைஞ்சு இதையெல்லாம் செய்யும்போது, நாமளும் நலமாக இருக்கலாம். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நலமாக வச்சிருக்க முடியும். ஏன்னா, நம்மகிட்ட பயிற்சி இருக்குது. முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி நம்மளுக்கு நிச்சயம் தான். அப்ப இந்த பயிற்சிய முறையா செய்வோம். எல்லாரும் முயற்சி எடுப்போம். ஒரு நாள் கூட வீணாக்காம பயிற்சிய முறையா செஞ்சு, எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்து, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லபடியா நாமளும் வேதாத்திரியத்துல ஒரு அங்கம்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து மன்றத்துக்கு வராம இருக்காங்க. அவங்கள நம்மள பார்த்து அவங்க வரக்கூடிய ஒரு வாய்ப்ப நம்ம தான் உருவாக்கணும். என்று சொல்லி இந்த சிந்தனையை எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் கூறி, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்றி வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடனங்கம்மா. மிகவும் அருமையான ஒரு சிந்தனை உரை. சிறுதுளி பெருவெள்ளம். நாம் தினமும் செய்யும் உடற்பயிற்சியே நம் வாழ்நாள் முழுவதும் நம் உடலை பாதுகாக்கத்தான். சிறுதுளியாய் செய்யும் பயிற்சி நம் உடலை பாதுகாக்க. மிகவும் நல்ல நல்ல கதைகள், அருமையான விளக்கம், அருமையான பாடல் விளக்கம் அம்மா. இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு சிந்தனை உரை வழங்கிய ஆசிரியரை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க கை வளமுடன் ஆன்லைன் அம்மா. மெடிடேஷன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30க்கு தவம் தொடர்ந்து 5 வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர் புத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை தொடர்ந்து